இன்றைய செய்தியினுடைய சாராம்சம், அதாவது தலைப்பு, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவான். மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன். இது யார் சொன்ன வார்த்தை? ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் எங்க போக மாட்டானா? பரலோகத்தில் போக மாட்டான். அப்படிதானே? பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன் கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டா எங்க போக மாட்டாங்க? பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு ஆகணும். அப்ப பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி அல்லாமல் ஒருவன் சுய சித்தத்தின்படி சுய யோசனையின்படி செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டான். நான் இப்படி சொல்றேன். வார்த்தை யாரு? இயேசு. இயேசுன்னு யாரு? அவருக்கு மகிமை கொடுத்த பிதாவின் நாமம். ஆமே. நான் என்ன சொல்றேன்னா, வசனத்தின்படி ஒருவன் செய்யாதவன் பரலோக ராஜ்யத்தில் போக மாட்டான். வசனம் என்ன சொல்லுதோ, வசனம் எதை பேசுதோ அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் போவான், மற்றவும் போக மாட்டான். ஆமே. ஹல்லேலூயா. அப்படியே இடது கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. வலது கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பாருங்க, பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றுவது ஒரு அனைவருடைய கட்டளை. இன்னைக்கு தாவீது சொல்றான், உமது கட்டளை எனக்கு போதிச்சு தாரும். சாலோமனுடைய கட்டளையை நீதிமொழிகளை நம்ம தியானிச்சோம் இல்லையா? தியானிச்சதனுடைய குணாதிசயம் நமக்கு புரியுது. இன்னைக்கு நம்ம உலகத்தில் சிந்தித்து கொண்டிருக்கிற, யோசித்து கொண்டிருக்கிற துன்மார்க்க தனத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பொய், நிறைய பொம்பளைகிட்ட போயிரு, நிறைய ஆம்பளைகிட்ட போயிரு. யார்கிட்ட பொய் சொல்றேன்னு தெரியவே இல்லை. தெரியுதா மகா? யார்கிட்ட பொய் சொல்றேன்னு புரிஞ்சு சொல்லுவோமா, புரியாம சொல்றாங்களா? புரிஞ்சுதான் சொல்றாங்க. யார்கிட்ட பொய் சொல்றாங்கன்னு தெரியல, என்னத்துக்கு பொய் சொல்றேன்னு அவங்களுக்கு தெரியல. கடைசியில் அவங்க சொல்லுவேனா, நான் அப்படி சொல்லவே இல்லை. அப்ப பிதாவின் சித்தத்தில் முக்கியமானது பொய் உரைக்கலாகாது, பொய் சாட்சி சொல்லலாகாது. இது ரொம்ப 10 கற்பனையில ஒரு பிரதான கற்பனை. இனி 613 கட்டளையில நிறைய இடத்துல வருது பொய் சொல்லக்கூடாது என்பது. அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இன்று கர்த்தராகிய தேவன் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பிரதான கட்டளை, பிதாவின் சித்தத்தின்படி செய்தாக வேண்டும் என்பது எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கொடுக்கிற பிரதான கட்டளை. இந்த ஒரு கட்டளையை நிறைவேற்றாவிட்டால் நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்தில் நீயாகிலும் நானாகிலும் வானத்தில் பொத்துழுந்த ஒரு தேவ தூதனாகிலும் போக முடியாது என்பது அது நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி அந்த கட்டளையை நிறைவேற்றுகிறது தேவ பிள்ளைகளாகிய பரிசுத்த ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தகுதி, பரலோகத்துக்கு போற தகுதி பிதாவின் சித்தம், வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. அது ஒரு தகுதி. இந்த தகுதியை நிறைவேற்றாத ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் போவதில்லை. யாருக்கெல்லாம் புரியுது? பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றுவது அனைவருக்கும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் ஒரு தகுதி. ஒரு தகுதி. நீ இந்த தகுதியை பெற்றுக்கொண்டாதான் இயேசு உன்னை பரலோகத்துக்கு கூட்டி சேர்ப்பேன் என்று திட்டவட்டமாக சொல்லுகிறார்.
இந்த வசனம் ஒரு அப்போஸ்தலர் எழுதினதில்லை, ஒரு தீர்க்கதரிசி எழுதினதில்லை, இயேசுக்கு வாயினால சொன்ன ஒரு வசனம். நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒரு தகுதி. நம்ம திருச்சபையில் வைத்திருக்கிற இதெல்லாம் ஞானஸ்தானம், திருவிருந்து, இதெல்லாம் ஓகே. ஆனால் பிரதானமான ஒரு தகுதி பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறது. பிதா என்றால் ஆதியிலே தேவன், வார்த்தையா இருந்தால் அந்த வார்த்தையினுடைய அதாவது என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவார்கள், மற்றவங்க போக மாட்டாங்க. இப்போ யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக்கு தகுதியாக இருக்கிறீங்க என்று உங்களை நீங்கள் கேட்கலாமா? ஒன்று 100க்கு 100 நம்ம வேதத்தை கீழ்ப்படிய முடியாது. ஆனால் வேத வசனம் ஒன்று கடந்து நமக்கு வந்துட்டா அதை ஏற்றுக்கொள்ளுகிறது தான் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வாசம் செய்கிற சபையில் நம்ம இந்த குழப்பங்களை செய்தா, அந்த தீமைகளை செய்தா வீட்டில் தீமை நிறைஞ்சிருக்கும், நமக்கு அசால்ட்டாக இருக்கும். இதான் ஆண்டவர் சொன்னார், என் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்போ இந்த பரலோகத்துக்கு போகணும்னா பிதா வச்சிருக்கிற பிரதான ஒரு கட்டளை அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவனே அல்லாமல் ஆண்டவரை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவைன்னு விழித்து வெள்ளை துணியை கட்டி இல்லை நகையை கலத்தி ஆராதனை செய்கிறவன் போக முடியாது. இதெல்லாம் வேதத்தினுடைய கட்டளைகள் ஒன்று. இதெல்லாம் செய்துட்டு பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. ஆமென், முடியுமா? அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு பிரதான கட்டளை இயேசுடைய வார்த்தை, பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டும்தான் போக முடியும். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதே 27வது அதிகாரம் 21 24 வரை ஒன்று வாசிப்போம். 21 24 வரை 21 வாசித்துட்டோம். 22 நானே வாசிக்கிறேன். அந்நாளில் அநேகர் வந்து, எந்த நாளில்? இந்த செய்தி உட்கார்ந்து 2 பேருக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய செய்தி. 22வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்நாளில், எந்நாளில்? இரகசிய வருகை நாளில், மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்கும் போது, அவருடைய ராஜ்யத்துக்காக நியாய தீர்ப்பை கொடுக்கிற வெள்ளை சிங்காசனத்தில் வரும்போது, அவருடைய மகிமை விளங்கப்படும் போது நமக்கு வருகை எப்ப? ஒருவேளை 1000 வருஷம் கழிஞ்சு வருதுன்னு வச்சுக்கலாமே, கர்த்தருடைய ரகசிய வருக, நம்ம மரணம் தான் வருக. அவர் கால தாமதம் படவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பகிரங்கமாக ரகசியமாக சபை எடுத்துக்கொள்கிறது ஒரு காலம். இன்னைக்கு எனக்கு 60 வயசு முடிய போகுது, 88 வயசு ஆகும்பா எனக்கு ஒரு வருகை இருக்கு. இயேசு வந்து கொஞ்சத்தின் உண்மை உள்ளவனேன்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. இல்லை நான் சரியில்லாமல் இருந்தா என்ன நோக்கி நீ ஏன் கர்த்தா கர்த்தான்னு கூப்பிட்டுக்க, ஒன்று தான் ஒரு காலம் காணலேன்னு சொல்ல போறார். இதுதான் வருகை. வருகையை நல்லா புரிஞ்சுக்கலாம். என்னைக்கோ ஒரு நாள் வருகை இல்லை. என்னைக்கு என் சரீரத்தில் இருந்து ஆவி ஆத்துமா பிரிஞ்சு போகிறதோ அன்னை தான் நமக்காக கர்த்தருடைய வருகை. அப்போ நம்ம கைவிடப்பட்டு போவோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஏன் கைவிடப்படுகிறேன்னா பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதது நிமித்தம். பிதாவின் சித்தத்தின் நம்ம யோசனை, நம்ம சிந்தனை, நம்ம 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 இருதயத்தில் பிணைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் செய்கிற பொய், ஆண்டுடைய சமூகத்தில் காட்டுற கோலம், ஆண்டுடைய சமூகத்தில் காட்டுற தூக்கம், ஆண்டுடைய சமூகத்தில் தேவனுக்கு பாருங்க பலிபீடத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் இருக்கிறார். இந்த இடத்துல இருந்து நீ உறங்கினா ஆண்டவர் அவமதிக்குதியா இல்லையா? இந்த இடத்துல இருந்து வெளியில போய் நீ பேசுறன்னா ஆண்டவரை உதாசீனப்படுத்தியா இல்லையா? இந்த இடத்துல ஆண்டவருக்கு பிரியமா இல்லை, கலக்கம் வருதுன்னா அவனுக்கிட்ட பிசாசு இருக்கா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அப்ப யார் பரலோகத்துக்கு போவா? தேவனுடைய ராஜ்யத்தில் போவதற்கான பெரிய ஒரு 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 பொறுப்பு, ஒரு கட்டளை பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறார். பிதா சித்தம் என்னன்னா சபையில் வந்து நல்லா உறங்கணும்,
சாரி இருந்து உறங்கணும். அதாவது எலும்பி தேவை வரம்பெல்லாம் எலும்பி தூக்கம் வந்தால் வெளியில் போகணும், தண்ணி தாக்கம் வந்தால் விளம்ப போகணும், மோளில் வந்தால் வெளியில் போகணும், ராத்திரி காலமாக உள்ள கடன்களை செய்யாமல் இங்கே வந்து பாத்ரூம் வந்தாலும் பாத்ரூம் போகணும். ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்தால் வயிறு சரியில்லை, அது வேற. ஆலயத்துக்கு வரும்போது காலமே எழுந்திரிச்சு பச்சை தண்ணி எல்லாம் குடித்து 1 பாத்து 2 பாத்து போய் குளித்து எடுத்து நீட்டாக தேவனுடைய சமூகத்தில் வதராமல் சமூகத்தில் வந்த பிறகு பாத்ரூமுக்கு ஓடுவேன். எங்கேயாவது வசனம் சொல்லியிருக்கா? அப்ப பிதாவின் சித்தம் இல்லாததை நீயும் நானும் செய்வோமானால் உனக்கும் எனக்கும் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். சிந்தித்து பாருங்கள். 22 வாசிக்கிறேன். அந்நாளில் உனக்கும் எனக்கும் வருகை என்கிற அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. உண்மைதான். என்னை பற்றி சொல்லியன்னு வச்சுங்களா, என்னை பற்றி சொல்லியன்னு வச்சுங்களா. தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன்னா உரைக்கலையா? தீர்க்க தரிசனம் அதாவது நடக்குதா நடக்கலையா? அதாவது இயேசு நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கிற நானே பிதாவுடைய சித்தத்தின்படி செய்யாவிட்டால் என்னுடைய ஜீவன் அந்தோ பரிதாபம். நீ எங்க நிக்க போற? நீ எந்த இடத்துல நிக்க போற? எந்த இயேசு என்ன வந்து கூட்டிட்டு போக போறாரு? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். நாம் பிசாசை துரத்தியனா இல்லையா? யாருக்கெல்லாம் தெரியுது பிசாசு ஓடியது? தெரியுதா இல்லையா? மக பிசாசு ஓடுதா இல்லையா? யாருக்கெல்லாம் தெரியும் பிசாசு பாஸ்டர் பிசாசை துரத்தியாருன்னு யாருக்கெல்லாம் தெரியும்? கை வைத்துங்களா. தீர்க்க தரிசனம் உரைக்க பிசாசுகளை துரைக்க உங்களை தான் சொல்லல, என்னையே சொல்றேன். பிசாசுகளை என்ன செய்கிறேன்? துரத்தினோம். உமது நாமத்தினாலே அற்புத அடையாளம் செய்யனா இல்லையா? செய்கிறனா இல்லையா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியல. எப்படி? ஒரு காலம் உங்களை அறியலன்னு அசால்ட்டா. ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில், தேவன் ஆலயத்தில் பலிபீடத்தில் சிங்காசனம் விட்டு அதாவது சிங்கத்தை போல மகிமையாய் வீற்றிருக்கிற தேவனை நீயும் நானும் அசட்டை செய்து தூங்கி சர்ச்சை விட்டு வெளியில போய் அப்பதான் 1க்கு வருது, அப்பதான் 2க்கு வருது, அப்பதான் மூக்கு சீந்தது. நான் வராதுன்னு சொல்லல. ஜலதோஷம் வந்தா மூக்கு வரதான் செய்யும். ஏதாவது வயசு லூஸ் மோஷனா இருந்தா வரதான் செய்யும். இதெல்லாம் விதிவிலக்கு. இந்த உபதேசத்துக்கு விதிவிலக்கு. அப்ப அவர் பலிபீடத்தில் சிங்காசனம் விட்டு ராஜ கம்பீரத்தோட இருக்கிறார். அடிமைகளாகிய நீயும் நானும் அவருடைய வசனத்துக்கு மாறாக இருதயத்தில் யோசித்து பிணைத்து பொய் பேசி அக்கிரமம் செய்து ஆண்டவருடைய வசனம் புறப்பட்டு வரும்போது, ஆண்டவருடைய மகிமை புறப்பட்டு வரும்போது ஆலயத்தை விட்டு வெளியில போய் உனக்கு இருதய யோசனை எல்லாம் யோசித்துட்டு வாரேன்னா உன்னுடைய சூழ்நிலையை நினைச்சுப்பாரு, நினைச்சுப்பாரு. நானும் தூக்கம் வந்துட்டு இல்ல டயர்டு வந்துட்டு பைய ஒரு பாய போட்டு 10 நிமிஷம் படுத்திருந்தா என்னுடைய சூழ்நிலையை நினைச்சு பாரு, யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அதுதான் அவர் சொல்றாரு. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் அப்ப நீயும் நானும் எங்கே நிற்க போகிறோம்? யோசித்து பாருங்க. நீயும் நானும் எங்க நிற்க போகிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் உலகத்தை வெறுத்தவர்களா, வெள்ளை துணி கட்டினவர்களா, தாலியை கலத்தினவர்களா,
உலகத்தில் பரிதபிக்கக்கூடிய பரிகாச சின்னத்தை சிலுவையை சுமந்து கொண்டவர்களாய் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டால், வாருங்கள், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களே, உங்களை அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவேன் என்று 2 கரம் நீட்டி மார்பகத்தில் அணைத்து அப்படியே ஒரு செகண்ட்ல எடுத்துக்கொண்டு போகணுமா? ஒன்னு அறியலேன்னு சொல்லணுமா? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா டியூட்டி, ஞாயிற்றுக்கிழமைன்னா வேலை. காலத்து 5 மணிக்கு வேதம் சொல்லுது, ஓய்வு நாள் உனக்குரிய நாள் அல்ல. ஓய்வு நாள், அதாவது உபவாச பண்டிகையும் ஒரு ஓய்வு நாள், வேதத்தில் தெளிவாக சொல்லி இருக்கு. இந்த பண்டிகை நாள், இந்த ஓய்வு நாள் உங்களுக்குரிய நாள் அல்ல, அது எனக்குரிய நாள். மாசத்தில் ஒரு உபவாச கூட்டத்தை நீ ஏறெடுக்காம, ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை நீ ஏறெடுக்காம, மாத பிறப்பின் பண்டிகை ஏறெடுக்காம, வருஷ பிறப்பின் பண்டிகை வருகிற மே மாதம் இதை ஏறெடுக்காம, நீ உன் இருதயத்தை யோசித்து உன் இருதயத்தில் சிந்தித்து இந்த மாயையான இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களுக்காக இயேசுவை விட்டு போடுகிற ஒரு கூட்டமாக, ஒரு ஜனமாக, ஒரு ஆவிக்குரிய ஆத்மாவாக நீ இருப்பாயானால், அந்தோ பரிதாபம், இவனும் யூதாசும் 30 வெள்ளிக்காசுக்காக வித்தது போல ஒரு நாள் பணத்துக்காக, ஒரு நாள் சம்பளத்துக்காக, ஒரு நாள் ஆசீர்வாதத்துக்காக இயேசுடைய கற்பனைகளை, கட்டளைகளை, வார்த்தைகளை வித்து போட்ட கையவத்தியமாய் இருக்கிற நீயாயிருந்தாலும் நானாயிருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பது அதிக நிச்சயம் அல்லவோ? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தெய்வம் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் பிதாவின் சித்தத்தின்படி, பிதா என்கிற வார்த்தையின் சித்தத்தின்படி எவன் செய்யலையோ அவன் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், 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 மாட்டான். நீ எங்க போற? நீ எங்க போற? கல்வி வந்துட்டா ஓகே, பரீட்சை தவிர்க்க முடியாது, போகலாம். உபவாச கூட்டம் நிறைய ஸ்கூல்ல டிராமா, அது என்னது, ஸ்கூல் டே, உபவாச கூட்டத்தை மெனக்கெடுத்திட்டு போறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தள்ளிட்டு போறார்கள். ஓய்வு நாள், கர்த்தருக்குரிய நாள். நான் ஸ்கூல் டேக்கு போண்டான்னு சொல்லல. உன் பிள்ளைகளை பியூட்டி பார்லர் ஒர்க்கத்துக்கு விடாத, பாட்டோ காரியங்களை உண்டாச்சை, இல்லாவிட்டா உன் பிள்ளைய வேசி போல ஒருக்கி அநேக ஜனங்களுடைய முன்னணியில் மேடையில் விட்டு டான்ஸ் ஆட வச்சு அதை ரசிக்கிற நீ விபச்சார கள்ளனும் கல்லியமா இல்ல தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்காக ஆயத்தப்படுகிற தேவ பிள்ளையா? சிந்தித்து பார்க்க வேண்டிய இடம். ஏரோது ராஜாவுக்கு முன்னால ஒருத்தி ஆடுனா, சிறுமக ஆடினத பெரியப்பன் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட காரியம் செய்கிறது உனக்கு உபதேசம் தந்த, உனக்கு சத்தியத்தை கற்றுத்தந்த, ஆண்டவருடைய வழியை கற்றுத்தந்த உன்னுடைய ஊழியக்காரனை தலையை வெட்ட வைக்கிறன்னு அர்த்தம். அவ ஆடுனா யாருக்கு? தலைக்காக. அவளை கடிந்து கொண்டு எச்சரித்து உபதேசம் கொடுத்த யோவான் ஸ்நானனுடைய தலையை வெட்டுவதற்காக ஆடினாள். அந்த அண்ணனுடைய பிள்ளை விபச்சாரியை போல ஆடினத அந்த சிறு தகப்பன் அந்த பிள்ளைய விபச்சாரியை பார்த்து ரசிக்கிறது போல ரசித்தான். உபதேசம் கொடுத்த தேவ பிள்ளைய தலையை வெட்டுவதற்கு நீ இருதயத்தை ஒப்பு கொடுத்திருக்கிற என்று அர்த்தம். உனக்கு உபதேசம் தந்து கொண்டிருக்கிற, உனக்கு ஆலோசனை தந்து கொண்டிருக்கிற உன்னுடைய ஊழியக்காரனுடைய தலையை வெட்டுவதற்கு சமம். உன்னுடைய பிள்ளைய மேடையில் அலங்கரித்து 1000 பேர் 500 பேர் பார்க்கும்படி ரசிக்க விட்டுவிட்டு அந்த இடத்துல இருந்து தாய், அந்த பொண்ணுடைய தாய் ரசித்தது போல நீங்களும் ரசிக்கிறன்னா உபதேசத்தை தந்து கொண்டிருக்கிற உன்னுடைய தேவனுடைய ஊழியக்காரனாகிய தேவ மனுஷனுடைய தலையை வெட்டுகிறேன்னு அர்த்தம். எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்?
தேவனுடைய சித்தத்தின்படி ஒருவன் செய்யாவிட்டால் அது உன் தலையில விழுகிற பெரிய ஒரு கடமை. இயேசு தன்னுடைய வாயினாலே சொன்ன பெரிய ஒரு கட்டளை. இதுக்கு நீ கீழ்ப்படியலைன்னா, உண்மையா சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்திலும் சொல்றேன், தேவனுக்கு பொதுவா நின்று சொல்லுகிறேன், தேவனுடைய ஸ்தானத்திலும் சொல்றேன், மரிச்ச முடி நுடி நரைச்சு மரிச்சாலும் நித்தியத்துக்கு போக முடியாது. உன்னை ஊழியம் எப்படியோ நடக்கு, எப்படியோ நடக்கு. ஒரு ஊழியக்காரர் என்ன போன் அடிச்சு அவங்க கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டாரு. அவர் சொல்றாரு, பேசிட்டு இருக்கும்போது, பாஸ்டர், உலகமே அழிஞ்சு போனாலும், அத்தனை என்ன விட்டு போனாலும், இந்த ஊழியத்தை ஒரு அம்மா தொடங்கி தந்து இத்தனை வருஷம் ஆச்சு, நான் சாகிறது வரை இப்படி தான் இருப்பேன். நிறைய ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, ஏன் போய் அந்த டினாமினேஷன் இப்படி செய்யுது, அவங்க இப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் செய்கிறாங்க, நீர் அவியலோட பெரியவரோன்னு கேட்கணும். நான் பதிலே சொல்லலை பாஸ்டர், எனக்கு உங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு இருப்பேன்னு சொல்கிறார். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய பெந்தே கோஸ்து பிள்ளைகள், ஆவிக்குரிய துதி பாடிய பிள்ளைகள், அவங்க பிள்ளைகளில் ஸ்கூலில், வெளியில், ட்ராமாவில், இல்லை நடிப்பதற்கு, இல்லை லிஸ்ட், அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணி லிஸ்டிக் போட்டு தலைமயிரை அலங்கரித்து ஒரு வேசி மார்க்கத்து பிள்ளையை போல மேடையில் ஆட விட்டு அந்த பிள்ளையை ரசிப்பதற்கு அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கண்களும் மேய்கிறது போல தாயும் தகப்பனும் ஒரு வேசி பிள்ளையை பார்க்குற இடத்துல இருந்து அந்த பிள்ளைகளுடைய டான்ஸை, அந்த பிள்ளைகளுடைய டிஸ்கோவை ரசித்து கொண்டிருக்கிற நீ, உனக்கு ஊழியம் செய்கிற உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு தலையை வெட்டுகிறேன்னு அர்த்தம். சிந்திச்சு பாருங்க, உண்மையா இல்லையா? வேதம் சொல்லுதா இல்லையா? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆலயம்னா அவ்வளவு நிசாரம், தூங்காம இருக்க முடியாது. என்ன பிடுங்க வாரீங்கன்னு கேட்கீங்க, தூக்கத்தை முடியாது. ஞாயிற்றுக்கிழமைனா சனிக்கிழமை ஆயத்த ஆராதனை, சாயங்காலமே தேவனுடைய சமூகத்தில் இருந்து தனக்கு ரெஸ்ட் கொடுத்து, தன் சரீரத்தை பாதுகாத்து, அதுக்கேற்ற ஆகாரத்தை கொடுத்து, அதுக்கேற்ற மாதிரி காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவரை ஆராதிச்சு தொழுது வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி புது சிருஷ்டியோட சர்ச்சுக்கு வந்தா உனக்கு தூக்கம் வர இல்லையா? நீ பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவங்க இல்லையா? சர்ச்சுக்கு வெளியில நின்று கதை பேசணும், அப்படிதானே? ஒன்றுக்கு வந்துடும், மாத்திரம் வந்துடும், எது ரெண்டுக்கு வந்துடும், அவங்களுக்கு தண்ணி தாகம் வந்துடும். சிந்திச்சு பாருங்க. நீங்க எல்லாம் பிதாவின் சித்தத்தின்படி செய்து பரலோகத்துக்கு போவதற்காக நகையை கலத்தி வெள்ளை ட்ரெஸ்ஸை உடுத்து சோத்ரம் 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 ஓ சோத்ரம்னு ஆடி பாடி துதிக்கிற உன் சரீரத்தில் ஆவி எழுதுன்னா என்ன ஆவி? சம்திங் ராங். அலக்களிக்கிற ஆவி, சம்திங் ராங். பிதாவின் சத்தத்தின்படி செய்கிறவன்தான் சத்திய உணர்வுள்ள ஆவி இருக்குமே தவிர மற்றவர்களிடம் சத்திய உணர்வுள்ள ஆவி இல்ல. அலக்களிக்கிற ஆவி, அலக்களிக்கிற ஆவி. சிந்தித்து பாருங்கள். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் சத்திய ஆவியானவர் கூட இருந்து நடத்துவார். சத்தியத்துக்குள்ள, அதாவது அவருடைய கிரியை, அதாவது அவருடைய ஒழுங்குக்குள்ள இருந்து நடத்தி ஒன்று அப்படியே சிறகடித்து கழுகு பறந்து போகிறது போல கர்த்தர் ஒன்று ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோ மகிமையில் பிரவேசிப்போ. ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோ மகிமையில் பிரவேசிப்போ. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, யாருக்கெல்லாம் 6 அறிவு இருக்கு? யாருக்கெல்லாம் 6 அறிவு இருக்கு? கையை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களா. இதுக்கும் போய் சொல்லி போடுவியா? இடதுக்கு தலையில் வைங்களா.
வலது கை என்று 3 அல்லேலியா சொல்லு. 6 அறிவு உள்ளவங்க 3 அல்லேலியா சொல்லுங்களா? ஆமென். எனக்கு தந்த பிள்ளைகளுக்கெல்லாம் 6 அறிவு இருக்கு. இன்னும் பேசுறது புரியுதா? அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். இப்படி பிதாவின் சித்தத்தின்படி செய்யாம ஒரு ஆலயத்தில் வந்திருந்து உறங்கி ஆலயத்தில் விட்டு இந்த வெளியில் போய் அங்கே பேசிட்டு நிற்கியது, 3 நேரம் எழும்பி போகிறது, 4 நேரம் எழும்பி போகிறது, ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசாமல் சபையில் வந்தோ இல்லை ஊழியக்காரன்ற பொய் பேசி ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி அக்கிரமம் செய்கிற இவர்களுக்கு பேர் என்னது? அக்கிரம செய்கைக்காரர்களே என்ற அர்த்தம். அவர் சொல்லுவார், என்னை விட்டு அகன்று போங்க, நான் உங்களை விட்டு என்னைக்கே பெய்யாச்சு. அவங்கள பார்த்து என்ன சொல்லுவார்? நான் என்னைக்கே பொய்யாச்சு, ஒன்று நான் ஒரு காலம் காணல. நீ என்னைக்கு துன்மார்க்க தனத்தில் என்னுடைய சித்தத்துக்கு மாறாக செய்தியோ அன்னையே உன்னை விட்டு நான் மாறியாச்சு, நீ என்னை விட்டு அகன்று போன்னு சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 23 வாசிக்க 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையில் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். யார் புத்திமான்? அப்துல் கலாம் புத்திமான். அதுக்கும் ஒரு சொல்லிதாரன் கடை நடத்திட்டு இருந்தேன். அப்துல் கலாம் நல்லவனா ஐயாம்மா? உலக பிரகாரம் உண்மையிலே நல்லவன். இந்துக்களுக்கு அவனை பிடிக்கும், முஸ்லீம்களுக்கு பிடிக்கும், கிறிஸ்தவங்களுக்கு பிடிக்கும், இந்தியாவுக்கு பிடிக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் பிடிக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்காரனுக்கும் பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்காது. உண்மையிலே உலக ரீதியாக பெஸ்ட் மேன், அவனை குறை சொல்ல முடியாது. நானும் அவர் பிறந்தப்போ கடை லீவ் போடணும். ஆனால் எனக்கு பால் உண்டு, 1-2 ஐட்டம் உள்ளதுனால கடையை பாதியை திறந்து வச்சுட்டு இருந்தேன். திறக்க போகிறேன், போகும்போது நல்லோரு மனுஷன் இறந்துட்டானேன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், துன்மார்க்கனை பார்த்து நல்லவன் என்று சொல்லுவானேன். சங்கீதம், ஏதோ ஒரு சங்கீதம் எனக்கு ஞாபகம் இல்லை, முன்னால சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சங்கீதத்தை ஞாபகப்படுத்தி போய் வாசித்தா அப்படியே இருக்கு. ஆமே. இது எங்கே வச்சு பேசணுன்னா, நம்ம மேலே கேட்டு இருக்குல்ல, ரோடு இறங்கி வர கேட்டு, அதுலேருந்து ஒரு 10 அடிக்க கீழே நான் சிந்திக்கவும் ஆண்டவருடைய குரல் கேக்கு, அவனை நீ நல்லவன் என்று சொல்வானேன். புரியுதா? அப்போ உலக பார்வைக்கு இந்த மாயையான காரியத்தை செய்து வெளிப்பூசாக பூசி நான் இயேசுக்கு பிள்ளை என்று சொல்லுகிறது அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் புத்தி உள்ளவன். இப்போ அவருடைய சித்தத்தின்படி செய்கிற நம்ம புத்தி உள்ளவனா, அப்துல் கலாம் புத்தி உள்ளவனா? அவன் எல்லாருடைய அன்பையும் சம்பாதிச்சான், பரலோக ராஜ்யத்தை சம்பாதிக்க முடியல. அம்பாரமாக இந்த கூட்டி வைத்தாலும் பரலோக ராஜ்யம் உனக்கு கிடைக்காமல் உனக்கு இழந்து போகிறதுனா நீ சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? அதை அடிக்கடி சொல்லுவேன். 10 கோடிக்கு ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சு வச்சுட்டு கேன்சர் நோயில் செத்து போயிருந்தா நான் சம்பாதிச்சு என்னத்துக்கு? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மன சந்தோஷமாக இருக்கிறேன். எல்லாரும் சொல்கிற பார்த்தா வேதனை வருது. ஏன் உபத்திரவம்? அப்போ பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டே தவிர கர்த்தருடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்ப்பதற்கு 2 கரத்தை நீட்டி அரவணைக்கிற தேவன் நம்ம தேவன். ஹல்லேலூயா. அப்போ பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் புத்தி உள்ளவன், பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன் புத்தியற்றவன். அதுதான் 6 அறிவு இருக்கா இல்லையான்னு ஒரு கையை தலையில் வச்சுட்டு ஒரு கையை வச்சு 3 அல்லேலியா சொன்னேன். 6 அறிவு இருந்தனா யோசித்து பாருங்கள். நான் வசனத்தை விட்டுட்டு ஆண்டவருக்கு பொதுவாக சொல்கிறேன், ஒரு வார்த்தை நான் வலது பக்கமோ இடது பக்கமோ போகல. அப்படி போயிருந்தா கர்த்தர் என்னை கண்டிப்பாராக தண்டிப்பாராக. இன்னைக்கு பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வசன சங்கீதத்தில் இருந்து. ஆகையால்
நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளைப்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டார் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு மேல வீட்டை கட்டி கொண்டிருக்கிற புத்தி உள்ளவன் என்று சொல்லுகிறான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்துல் கலாமை போல ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் தான தர்மங்களை செய்வான், ஏழைகளுக்கு இரக்கப்படுவான், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வான். நல்ல ஐஸ்வர்யம், வசதி படைச்சவன் இருந்தான். அவனை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவானான ஒரு வாலிபன், நல்ல வீட்டில் சாப்பாடு இல்லாத வாலிபன் இல்லை. இன்னைக்கு நமக்கு எந்த வீட்லேயும் என் செல்ல அப்பனுக்கு கிருபையில் சாப்பாடு குறவில்லை. ஏன்னா வீட்டுக்கு 20 கிலோ 18 கிலோ ரேச அரிசி உண்டு. எல்லாருக்கும் 1000 ரூபாய்க்கு வேலை செய்ய வேண்டிய ஆரோக்கியம் இருக்குது. அந்த 1000 ரூபாய்க்கு வேலை செய்தால் நீ புசித்து குடித்து உன் வீட்டில் எல்லா உபத்திரவம் மாறக்கூடிய ஒரு 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 பாக்கியத்தை இன்னும் உலகத்தில் வச்சிருக்கிறார். அதனால் எந்த வீட்டுக்கும் ஆகாரம் குறைவில்லைன்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென், இல்லையா? பண்டன்னா உண்மையை சொல்கிறேன். எனக்கு சின்ன அறிவில் ஒரு 10 வயசு ஒரு 15 வயசுக்கு முன்ன எல்லாம் வச்சுருவோமே, அதாவது ஒரு ஒரு 40 வருஷத்துக்கு 40 இல்லாமல் கிட்டத்தட்ட 40-45 வருஷத்துக்கு முன்ன வச்சுருவோமே, ஆகாரம் இல்லாமல் பஞ்ச காலம். வேலைக்கு போனால் நல்ல கிழங்கு கிடைச்சாது. அதில் பொடி கிழங்கு இருக்குல்ல, பொடி கிழங்கு எங்கள் அப்பாயை கூட கையை பிடிச்சிட்டு போய் கண்ணால் பார்த்தது. அந்த பொடி கிழங்கு தான் சம்பளம். அதுலேயும் கொலைசேரம் தாண்டி தும்போடு கிட்ட கொண்டு நிறுத்தினா லாரியை அடித்து பிடிச்சிட்டு யாருவாங்க. என்னத்துக்கு? பொடி கிழங்குக்காக. அப்படி இருந்ததான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம். தேவ பிள்ளைகளுடைய காலடி பட்டு கன்னியாகுமரி மாவட்டம் இன்று செழிப்படைந்திருக்கிறது, ஆசீர்வதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சேமத்தை காண முடியல, சமாதானத்தை காண முடியல. ஏன்னா இந்த ஆசீர்வாதத்தை புசித்த அடுத்த தலைமுறை ஜனங்கள் இயேசுவின் அன்பை விட்டு, பெந்தேகோஸ்து வாழ்க்கை விட்டு, அவர்களுடைய இருதயத்தில் தோன்றுகிறபடி, அவருடைய சிந்தனையின்படி, பிதாவின் சித்தத்தின் படி செய்யாமல் அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி நல்ல ஐஸ்வர்யமாக இருந்த ஒரு வாலிபனை குறித்து லூக்கா இல்லை மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறத வாசிப்போம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் மத்தேயு 19வது அதிகாரம் 16 முதல் 26 வாசிக்கன்னா நானே வாசித்து சொல்லிதான். நான் என்னை பிரசங்கம் பண்ணவே வரல, ஆண்டோடைய வார்த்தையை கற்றுத்தர வந்தேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 19:16 வாசிக்கும் பாருங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரேன்னு சொல்றான், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த வாலிபன் பழைய கற்பனைகளை கற்றவன், தெரிஞ்சவன், புரிஞ்சவன். அதுக்குள்ளே நான் கடந்து போகல. ஆண்டவர் இன்னார் என்றும் அவருடைய மகிமை இன்னதென்றும், ஆபிரகாம் கூட, ஈசாக்கு கூட, யாக்கோபுக்கு கூட, மோசைக்கு கூட, யோசுவா கூட என்ன நடந்தது என்பதையெல்லாம் அறிந்த வம்ச வழியில் உள்ள ஒரு யூதன். ஆமென். யூதனோ இஸ்ரவேல்னு வச்சுக்கலாமே, ஒரு மனுஷன். அவன் வந்து கேட்குறான், தேவனுடைய போதனையை கேட்குறான். இதே மாதிரின்னு வச்சுக்கலாமே, பரலோக ராஜ்யம் சமீபத்து வந்திருக்கிறது, மனம் திரும்பு. பரலோக ராஜ்யம் தீவட்டிகளை வைத்திருந்த 10 கன்னிகைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு பொருள் காணாமல் போனதை பேசியிருக்கிறார், முத்துக்களை புதைச்சி வச்சிருக்கிறத. இப்படி நிறைய உதாரணத்தை பேசிட்டு வரும்போது இவன் கேட்ட உடனே இவனுக்கு ஒரு 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 சந்தோஷம். நானும் நித்திய ஜீவனுக்குள் வரணும்னு இந்த இயேசு கிட்ட போய் கேட்குறான். ஆமே. ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது, சொல்லிட்டு போறேன். இது வேதத்தில் இல்லாத கதை, உனக்கும் எனக்கும் புரிஞ்ச கதை. ஆமேன்.
ஒரு ஆமை ஒரு நத்தை, ஒரு ஆமை ஒரு நத்தை சொல்லியிருக்கோம் எதுவும் நீங்கள் இல்லை? ஒரு 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 பாஸ்டர் சொன்ன கதை. ஆமையும் நத்தையும் விரைஞ்சு ஓடி ஓடி நடக்குது ஒரு இடத்துக்கு. ஓட முடியாது. அது ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிற ஓடு, நத்தை சின்னது, அதுக்கு மேலே ஓடு இருக்கு. ஆமை கொஞ்சம் பெருசு, அதே மாதிரி பெரிய ஓடு இருக்கு. இதை சுமந்து செல்ல முடியாததான் ஓடியது. போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் களைப்பு வந்து ஆமையும் நத்தையும் பேசுதான், நமக்கு ஓடவே முடியலை. ஏன் நமக்கு ஸ்பீடாக ஓட முடியலை? அந்த முயலை பாரு என்ன ஸ்பீடாக ஓடுது. முயலே முயலேன்னு கூப்பிடுது, முயலே முயலேன்னு கூப்பிடுது. முயல்கிட்ட ரெண்டு பேரும் கேட்கணுமா? முயல்கிட்ட ரெண்டு பேரும் கேட்கணுமா, முயல் ஏன் என்ன கொண்டு ஓட முடியலை, நீ நல்லா ஓடியன்னு கேட்டணும். அப்போ முயல் சொல்லிச்சான், உங்கள் மேலே ஒரு பாரம் இருக்குல்ல, ஓடு. இந்த ஓடு இருக்கிறதுனால என்னது ஓட முடியலை, அதனால் ஓட கலத்தி வைங்க, என்ன போல ஓடலை. இப்போ ஆமையும் நத்தையும் யோசிக்கணும். அந்த நேரத்தில் ஒரு நரி வந்து, அந்த நேரத்தில் என்ன வந்து நரி வந்து, நரி வந்தோடனே இந்த ஆமையும் இயற்கை, ஆண்டவர் கொடுத்த இயற்கை, ஆமை நத்தையும் என்னெஞ்சு ஓட்டுக்குள்ளே போச்சு. முயல் என்னெஞ்சது ஓட தொடங்குச்சு. நரி என்னெஞ்சு முயலை விட ஓடி வாயில் கவ்வின்றது. அப்போ தான் திரும்ப இந்த நத்தையும் இதையும் ஆமையும் வந்துட்டு, ஆண்டவர் நமக்கு தந்ததை நமக்குன்னு வச்சுக்கிறணும், அதனால இது பாரம் அது பாரம்னு நினைக்கப்படாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு தந்திருக்கிறாருன்னா அது பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக நமக்கு தருகிற பொக்கிஷம், அடைக்கலாம். ஆமே, கவசம். இந்த கவசம் நமக்கு பாரமா, அது கவசம். இன்னைக்கு அபிஷேகம் ஒன்று தந்திருக்கிறார் என்றால், இந்த ஓட போல ஒரு அபிஷேகம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா நம்மளை பாதுகாக்கக்கூடிய கவசம். இந்த அபிஷேகம் என்கிற பாரம், இந்த கவசம் நமக்குள்ள இருந்தால் இந்த உலகத்தில் ஓடுகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உலக பிரகாரமாய் ஓட முடியாது, உலக பிரகாரமாக தெரிய முடியாது. அதனால ஆண்டவருடைய அபிஷேகம் என்கிற அந்த ஓட பாரமாக நினைக்காம மெல்ல 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 ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவதற்காக பரிசுத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். யாருக்கெல்லாம் புரிஞ்சுக்கதை இன்னைக்கு பேசிட்டு வர்றதுக்கு ஒத்து இருக்குதா? என்னைக்கோ கேட்ட கதை. ஆமேன்னு சொல்லலாமே. என்னைக்கோ கேட்ட கதை கர்த்தர் ஞாபகம் தருகிறார். அதனால் பைபிளில் இந்த கதை இருக்கான்னு கேட்டால் அதுக்கு இதுக்கு உதாரணம் இருக்குது. இந்த நத்தையும் ஆமையும் ஒன்றும் இல்லை. ஆமேன். பிறகு பாஸ்டர் இப்படி பேசினார், பைபிள் எங்கே இருக்குன்னு தேடிடாதுங்க. ஆமேன். சரி, இப்படி இந்த வாலிபன் வாசிங்க பார்ப்போம். நான் வாசிக்கிறேன் 16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, ஒரு வாலிபன், வயசானவனில் ஒரு வாலிபன், நல்ல வசதி படைத்தவன், ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டதும் பாருங்க, நான் நித்திய ஜீவனுக்கு போவதுக்கு என்ன நன்மை செய்யணும்? அடுத்த வசனம், அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவன் இல்லை. இது நமக்கு தெரிஞ்சது தான். நீயும் நானும் நல்லவன் இல்லை, ஆண்டவராகிய தேவன் மட்டும்தான் என்னது நல்லவர், மற்றவங்க எல்லாம் பாவிகள் தான். சரி, அதை விட்டுருவோம். தேவன் ஒருவர் தவிர ஒருவர். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள்ளி என்றார். நல்ல இடமாக பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? 10 கற்பனை படித்தா தன்னை போல் பிரேரை நேசிக்கக்கூடிய அன்பு இருக்குமா இல்லையா? முழு இருதயத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கக்கூடிய தன்மை இருக்குமா இல்லையா? பொய் சாட்சி சொல்லுவோமா? விபச்சாரம் பண்ணுவோமா? களவு செய்வோமா? இந்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை விக்கிரகத்துக்கு கொடுப்போமான்னு கேட்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தோட்டத்துக்கு காரியத்துக்கு கொடுப்போமா? வேலைக்கு கொடுப்போமா? தொழிலுக்கு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். 10 கற்பனையை கற்ற ஒருவன் தேவனுடைய நீதியை விளங்க செய்வான் என்பது அதிக நிச்சயம். கற்றவன் அல்ல, கற்றவன் அதன்படி செய்கிறவன். ஆமேன். இவன் நம்மளை போல நினச்சிப்பான். வசனத்தை நல்லா படித்தவன், நல்லா தெரியும், அப்படி டை டைன்னு பேசுவோம்,
கற்பனை 10 காணாமல் சொல்லுவோம், புதிய கற்பனை 2 காணாமல் சொல்லுவோம், ஞானஸ்தானம் எடுக்கும்போது உள்ள கற்பனையா அப்படியே டகீர்னு அடிப்போம். ஆனால் இந்த வாலிபனை போல நித்திய ஜீவனுக்காக தேடிக்கொண்டிருக்கிற கூட்டம். ஆமென். அப்புறம் சொன்னார், நீ கற்பனை. அப்போ உடனே அவன் சொல்கிறான், அடுத்த வசனத்தை பாருங்க. அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இன்னைக்கு கர்த்தனுடைய கற்பனையை படிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும். சொந்த அப்பாவையும் சொந்த அம்மாவையும் கனவீனப்படுத்துகிற ஒரு அயோக்கிய கூட்டத்தில் இருக்கிறார்கள் பெந்தேகோஸ்து ஜனங்கள். அது ஒரு பாரம். குழந்தைய பெத்தெடுத்து 2 வருஷம் மடியில் வச்சு தூக்கி சுமந்து தாய்ப்பால் சொந்த இரத்தத்தை கொடுத்து வளர்த்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ, ஆண்டவருடைய உபதேசத்தை, பிதாவின் சித்தத்தை தூர ஒதுக்கி போட்டு அவருடைய பெற்றோரை கனவீனப்படுத்துகிற அயோக்கியர்கள் இன்று பெந்தேகோஸ்தே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். பரலோக ராஜ்யத்தில் எவன் பிரவேசிக்க முடியும்? பரலோக ராஜ்யத்தில் யார் போய் சேர முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தில் முக்தி பெற வேண்டுமானால் பிரதான கட்டளை, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனவீனம் பண்ணாத, பொய் சாட்சி சொல்லாத, அயோக்கியத்தனம் செய்யாத, களவு செய்யாத, இப்படிப்பட்ட பிரமாணங்களை கற்றுக்கொண்டால் போதாது. அதன்படி செய்யாதவன் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. அது பொம்பளையா இருக்கட்டும் ஆம்பளையா இருக்கட்டும். பொம்பளை புருஷனை விட்டு போனா அங்க இருக்கிற அம்மா அப்பா தான் நமக்கு தாயும் தகப்பனும். அதே மாதிரி ஆம்பளைகளுக்கு பெத்த தாயும் தகப்பனும் அதுதான். அதே மாதிரி பொம்பளைய பெத்த தாயும் தகப்பனும் ஆம்பளைகளுக்கு அம்மா அப்பா தான். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை பிள்ளைய வச்சு, மனைவியை வச்சு செய்தே ஆகணும். அதுதான். பெத்த தாயும் தகப்பனையும் கனவீனப்படுத்துகிறவன் சபிக்கப்பட்டவன், அவன் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய தகுதியற்றவன். ஆமென். இப்படி ஒவ்வொரு கற்பனையும் பேசலாம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் டக்குன்னு பதில் வேணாம். இன்னைக்கு பெந்தேகோஸ்து ஆராதனைக்கு வருகிற நீங்கள் டக்கு அதெல்லாம் நான் எப்படி செய்திருக்கேன் பாஸ்டர், கரெக்டாக இருக்கிறேன், அதில் எல்லாம் ஒரு குறைவும் இல்லை. வாசிங்க பார்ப்போம். பாருங்க, அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதலே கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன இருக்கிறது என்றான். உண்மையா சொல்றேன், 10 கற்பனை இல்லைங்க, புதிய கற்பனை 2, இல்லை திருச்சபை ஞானஸ்தான கற்பனை 2, இதை ஒழுங்கா படித்தவன்ட்ட இந்த வக்கர புத்தி இருக்காது. படித்து அதன்படி செய்கிறவன்ட இந்த வக்கர புத்தி இருக்காது. தேவனை விட்டு போடுகிற இடம், தேவனுடைய ஆராதனையை விட்டு போடுகிற இடம், தேவனுடைய சபையில் தூங்குறது, தேவனுடைய சபையை விட்டு எழும்பி வெளியில் போகிறது, இப்படிப்பட்ட அக்கிரமமோ பொய் பேசுகிற பழக்கமோ ஊழியக்காரனை மறைச்சி செய்கிற காரியமோ இருக்காது. ஆனால் சொல்லுவோம், 10 கற்பனையாக கடக்கடா சொல்லுவோம். இதெல்லாம் நான் முன்னாலே கிடைச்சி அம்மா அப்பா பார்க்க தானே செய்யேன், நான் மனைவிட்டு அன்பு செலுத்தினா செய்யேன், புருஷனை கணவனை தானே செய்யேன், நான் அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி தான் இந்த வாலிபனும் சொல்லுகிறான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றால், அதற்கு இயேசு சிரிச்சிருப்பாரா சிரிச்சிருக்க மாட்டாரா? நிச்சயமா என்கிட்ட கேட்டா அந்த இடத்துல இயேசு வெளியில சிரிச்சிருக்க மாட்டாரு, உள்ளத்துக்குள்ள ஒரு சிரிச்சிருப்பாரு. அட பாவமே, இவனுக்கு நான் என்னென்னு சொல்ல, இவ்வளோ நேரம் பேசி அவனுக்கு புரியலையே. 10 கற்பனையை கற்றுக்கொண்டவன் தனக்குன்னு அம்பாரம் சேர்த்து வைப்பானா? 10 கற்பனையை கற்றவன் தனக்குன்னு அம்பாரம் சேர்த்து வைப்பானா? அவன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக தன்னை தியாகப்படுத்துவானா படுத்த மாட்டானா?
10 கற்பனையை படித்து 10 கற்பனையின்படி நடக்கிறவனுக்கு அம்பாரம் சேராது. ஆமென். ஆண்டவர் உள்ளத்தில் சிரிச்சிட்டு அவர் பதில் சொல்றாரு பாருங்க. அந்த வாலிபனே அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினார், அதை பரலோத்து போக்கு, நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க விரும்பினால், அந்த இடத்துல ட்விஸ்ட் வைக்கிறார் பாருங்க. கம்பல்சரியே படுத்தல, அதுவரை பிரசங்கம் பண்ணிட்டே வராரு. அது என்ன, நீ மனம் திரும்பு பரலோக ராஜ்யம் இப்படி முத்துக்களுக்கு சமமாக இருக்கிறது, அதுக்கு எதுக்குன்னு அவர் பேசிட்டு பரலோக ராஜ்யத்தை பேசிக்கிட்டே வாராரு. இதை கேட்ட வாலிபனுக்கு ஒரு சந்தோஷம், நானும் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். நேர இயேசுட்ட டைரக்டா போறான். அவனுடைய துணிச்சலை நான் பாராட்டுறேன். அவனுக்கு துணிச்சலை டைரக்டா போறான். போயிட்டு கேட்கறான், ஆண்டவரே நான் நித்திய ராஜ்யத்து வரேன். அவர் சொல்றாரு, கற்பனை கைக்கொள். எந்த இதை சொல்றேன்னு கேட்கிறார். உடனே 10 கற்பனை ஆண்டவர் கடகடா சொல்றாரு. இதையெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே கடைபிடிச்சிருக்கிறேன். அப்போ உள்ளத்தில் சிரிச்சுட்டு அவர் ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு இயேசு பூரண சர்க்குர், அதாவது நீ நித்தியத்துக்கு போகணும்னா இன்னும் ஒன்று உன்கிட்ட குறை இருக்கு பாருங்க. விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்னே என்னை பின்பற்றி வா என்றார். ஆமே. அதுக்கப்புறம் என்ன செய், என்ன பின்பற்றி வா என்று சொன்னார். ஆமே. அதான் ஆண்டவருக்கு தெரியும், இந்த உபதேசத்தை கொடுத்தா அது கடினமான உபதேசம், ஏற்றுக்கொள்ளுக்கிறது கடினம் என்று தான் அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு. நான் ஞானஸ்தானம் எடுக்கல சொல்லியிருக்கு தெரியுமா, உங்க விருப்பம், ஆனால் வசனம் இப்படி இருக்கு, இது கம்பல்சரி இல்லை. கம்பல்சரி இல்லை. நகை கலத்துறது கம்பல்சரி இல்லை, உங்க விருப்பம். தேவனை ஆராதிக்கிறது உங்க விருப்பம் சொல்லி விடுக்கிறது. காரணம் இதுதான். இப்படிப்பட்ட உபதேசத்தை கேட்கும்போது இருதய கடினப்பட்டு ஆண்டவரை விட்டு விலகி போக கூடும்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சு அந்த வாலிபனுடைய இருதயத்தை அறிஞ்சவரா சொல்றாரு, இன்னும் உன்னிட்ட ஒரு குறை உண்டு, நீ பூரண சர்க்குரன் ஆகணும்னு நீ விரும்பினால், பரலோக ராஜ்யத்துக்கு போக விரும்பினால் நீ பிதாவின் சித்தத்தை செய்தாகணும். விரும்பல, உனக்கு இந்த விதி, இந்த கட்டளை விதிவிலக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்ல, விரும்பினால் நீ உனக்கு உண்டானதை விற்று தரித்திர கொடு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எத்தனாவது வசனம்? 22. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். பாஸ்டர் இப்படி சொல்லியாரு, பாஸ்டர் இப்படி சொல்லியாரு, பாஸ்டர் இப்படி சொல்லியாரு, பாஸ்டர் இப்படி சொல்லியாரு என்ன எல்லாருக்கும் வேதனை வரும். வேதனை பரலோக ராஜ்யத்துக்கு போன் பண்ணா, மணவாட்டி அலங்காரத்தை எடுக்கணும் பண்ணா, மணவாளனுக்கு எதிர்கொண்டு நித்திய ஆகாயத்தில் போன் பண்ணா, அவர் என்ன நம்மளை அப்படியே வா என்று அழைக்கணும் பண்ணா, பிதாவின் சித்தத்தின்படி செய்தே ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் பரலோகத்துக்கு போக முடியாது அந்த அர்த்தம் அல்ல. நீ ஐஸ்வர்ய பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் யாரா இருக்கணுமா? ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கணும். ஆபிரகாமை போல இருக்கணும். வெள்ளியை சம்பாரிச்சு வீட்டில் வச்சிருக்கணும், பொண்ணை சம்பாரிச்சு வீட்டில் வச்சிருக்கணும். அதை விக்கிரகத்தை போல செய்து பாருங்க, ஆரோனுடைய கருவி அப்படி குரடு தீயில இருந்து பொண்ணை எடுத்து அப்படி தொட்ட காளையா உருவாக்கிச்சு. அவன் பாருங்க, விக்கிரகத்தை செய்கிற குடும்ப சந்ததியில் உள்ளவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆரோனுடைய சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 8-10 தலைமுறைக்கு முன்ன பார்த்தீங்கன்னா குரடு பிடிச்சி வேலை செய்கிறவன். ஆமென். ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க, அவன் பொண்ணை தீயில போட்டுட்டு குரடை எடுத்து தொட்டான், கண்ணுக்குட்டி வந்தது. ஆமென். அதை வணங்க விடாது, அதை நம்ம அணிய விடாது, அவ்வளோதான். ஹல்லேலூயா. பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கணும், வெள்ளி நம்ம வீட்டில் இருக்கணும்,
பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கணும். எப்படி பிள்ளை ஒரு செல்வமோ, பொண்ணு ஒரு செல்வமோ, அதாவது வெள்ளி ஒரு செல்வமோ, மண்ணம் ஒரு செல்வம் தான். அதனால பிள்ளை நமக்கு ஆறுதல் இல்லைன்னா பிள்ளைய கட் பண்ணி விட்டுறணும். ஆமென். பொண்ணு நமக்கு இடைஞ்சல் உண்டாகுனா விட்டுறணும். மண் இடைஞ்சல் உண்டாகுனா விட்டுறணும். மண் எனக்கு வேணும்னு வாரி தலையில் போட்டு வச்சிருக்காத. அது கால் எடுத்து மிதிக்கக்கூடிய அது இடம்தான் மண். அதை நமக்கு செல்வமாக வச்சிருக்கணுமே தவிர தலையில் போடக்க அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. சரி, நீ பூரணமா ஆகணும்னா நீ என்ன செய்? இருக்கிறத வித்து தரிது. அவனுக்கு முகையெல்லாம் துக்கப்பட்டு இது கடினமான உபதேசம். அப்போ பிதாவின் சித்தத்தின்படி ஒருவன் செய்வதற்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் நித்திய ராஜ்யம் இல்லை. அவர் சொல்லுகிறார், மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காக்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது. அது புரியுதா உங்களுக்கு? ஒட்டகம் ஊசி காதம் யாருக்கெல்லாம் தெரியுது? ஒட்டகம் என்ன, ஊசி காதுன்னா என்ன தெரிஞ்சவங்க கை வைத்துங்களா? நான் சொல்லி தந்துருக்கேன். 1 2 3 4 சரி, நிறைய பேர் இருக்கிறீங்க. சொல்லி தந்ததெல்லாம் மறந்து போயிருப்பீங்க. ஒட்டகம் ஒட்டகம்தான். ஊசி காதுன்னா நம்ம தையல் தைச்ச ஊசியில் நம்ம இஸ்ரவேல் தேவாலயம் 12 வாசல் உண்டு. ஒரு வாசல் ஊசி வாசல். ஒரு வாசல் பேர் என்னது? ஊசி. அது கொஞ்சம் இடுக்கமானது. அதுக்குள்ள ஒட்டகம் நுழைஞ்சு போகிறது ரொம்ப கஷ்டம். அப்படி உடைஞ்சு போனால் என்ன செய்யும்? என்ன செய்யும்? சைடெல்லாம் பிஞ்சிடும், செதுக்கப்பட்டுரும். அது ரொம்ப பிரயாசப்பட வேண்டும். அதுதான் ஒட்டகமானது ஊசியின் காதில் வாசலில் நுழைஞ்சு போகிறது போல தான் பணக்கார லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுகிற அதிருது. பாருங்க, இன்னைக்கு பணக்காரன்ட்ட போய் சொல்லி பாருங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இயேசு உபதேசத்தை. ஆனால் பாடுகள் வந்தால் என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. ஆனாலும் தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது இருதயம் திருக்குள்ளதாக பிசாசு உருவாக்கி அவர்களை நரகத்துக்கு கொண்டு போகிற டியூட்டியை அவன் கண்மணி போல செஞ்சிருவான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக ஆயத்தமாக இருக்கிறீங்க? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் அல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய சித்தமாகிய அவருடைய வசனம் வர 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 நான் அதை கடைபிடிச்சு கொண்டு வருகிறேன். என்னால் முடிஞ்ச அளவு கடைபிடிச்சு கொண்டிருக்கிறேன். பூரணமாகும்படி கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் தலையில் ஒரு கையை வச்சுட்டு ஒரு கையை வைத்துங்களா? உண்மையா? நன்றி. கையை கீழே போடுங்க. நன்றி. நிச்சயம் அது வரணும். இந்த இடத்துல நம்ம இருக்கணும். இல்லைங்க பரலோக ராஜ்யம் நமக்கு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. 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 மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்ய பிரவேசம் ஒட்டகமானது. அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்க கூடும்? இது கொஸ்டின் தானே? கொஸ்டினா இல்லையா? அண்ணனுள்ள பாடுகளுக்காக, குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஆயத்திராம காலத்தை போய் கரண்டு பிடிக்கிறோம், அதை செய்கிறோம். இது ஏதோ ஒரு வேலை செய்து கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். இதை வச்சப்படாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இது கடுமையாக இருக்குதா இல்லையா? ஹல்லேலூயா. இது கடினமான உபதேசம்தான். ஆனால் உங்களால் கூடாத காரியம் என் அப்பனால் கூடும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. 26 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனால் கூடும் இல்லையா? இதை நம்ம ரெண்டாவது தியானிப்போம். அதுக்கு முன்ன இன்னும் ஒரு 3 வசனத்தை கூட பார்ப்போம். எப்படி தேவனால் கூடும்? உடனே அப்போ நான் உறங்கினாலும் பிரச்சனை இல்லை, நான் தூங்கினாலும் பிரச்சனை இல்லை, நான் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரலாமலும் பிரச்சனை இல்லை, தேவனால் எல்லாம் கூடும். ஞானஸ்தானம் எடுக்கலைங்களும் பிரச்சனை இல்லை, கள்ளனை கூட்டிகிட்டு போயிடுவார். என்ன மனசில் ஒரு ஆறுதல் வந்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா?
ஹாலில் தேவனால் கூடும்னா நான் சொல்லித்தாரேன். அடுத்து ஒரு 3 வசனத்தை கூட வாசிப்போம். 27 30 வரை. அப்பொழுது பேதுரு, அவன் துருதுருத்தான், ஒரு துருதுருத்தான். அவனுக்கு ஒன்றுன்னு அறியாமல் இருந்தால் அவனுக்கு உயிரே வாழ முடியாது. ஏதாவது ஒன்றுன்னு அறியாமல் இருந்தால் அவனுக்கு வாழ முடியும். துருதுருத்தான். பேதுரு யாரு? அப்போஸ்தலன். இங்கிலீஷில் பேர் என்னது? அப்போஸ்தலன். எனக்கு ஐயா பீட்டர். மலையாளத்தில் பேர் என்னது? கள்ள பத்ரோஸ். 3 தடவை மறுதளிச்ச பத்ரோஸ். அந்த பேதுரு பாருங்க, ஒன்று அவன் ஒன்று சிந்திச்சான். நான் பழைய விட்டுன்னு வந்தேன், என் பொண்டாட்டியை விட்டுன்னு வந்தேன், என் பிள்ளையை விட்டுன்னு வந்தேன். பொறுமையாக ஆண்டவருக்கு ஆண்டவர் எல்லாம் நான் விட்டுட்டு வந்தேன், இல்லை எனக்கு என்னன்னு கேட்க. அந்த இடத்துல கற்பனை பண்ணி பாருங்க பார்ப்போம். அவனுக்கு இருதயம் எவ்வளோ படப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை வாங்க தானே வந்தான், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போக்கு தானே வந்தான். இப்போ ஒன்றும் பெற முடியாது. ஒட்டகம் நூழ முடியுமா? நீ நூழுவேன்னு சொன்னால் அது தேவனால கூட. அப்போ எங்களுக்கு என்னன்னு வந்து அவனுக்கு எவ்வளோ இன்றைக்கி அப்படி தான் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஆண்டவர் சமூகத்தில் வச்சுட்டு ஐயோ உழைக்க சரீர பலத்துக்காக வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பார்த்து போயிருக்கிற உங்களை குறித்து நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு வா என்று சொல்லிட்டு கேட்ட உடனே அது முடியாத காரியம்னு சொன்னால் அப்போ யான்னு கேட்டா சீசரை கேட்ட உடனே மனுஷரால் முடியாது, தேவனால் கூடும் சொன்ன உடனே அப்போ எனக்கு கதி என்ன? நான் எல்லாம் விட்டுட்டு வந்தேனே, நான் இப்போ சம்பாரிச்சேனே, இப்போ தான் பாஸ்டர் நான் முன்னாலே சம்பாரிச்சேன், ஒரு சுக்கையும் இல்லாத போச்சுது. இப்போ தான் பாஸ்டர் கொஞ்சம் சம்பாரித்து ஒரு வீடை கட்டியிருக்கேன், ஒரு நிலத்தை வாங்கியிருக்கேன். எனக்கு என்ன சூழ்நிலை என்ன கேட்கிற இருதயம் உடையவர்களா இருப்பீர்களானா கர்த்தர் பதில் சொல்லுவார். ஆமே. யாருக்கெல்லாம் இந்த இருதயம் இருக்கு? ஆண்டவர் எனக்கு என்னன்னு கேட்க உரிய ஒரு பாக்கியம் அந்த பேதுருவை போல யாருக்கெல்லாம் இருக்கு? கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இல்லையா? எனக்கு இருக்குல்ல. இருந்து நான் கேட்டேன், ஆண்டவரே நீர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறீர், வஸ்திரத்துக்கு நான் குறைபடப்படாது, சாப்பாடு குறைபடப்படாது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அப்படி வளர்ந்துட்டேன். ஊழியம் செய்கிறவங்க அத்தனை பேரும் சாட்சி கேட்டிருக்கேன். ஒரு நேரம் சாப்பாடு இல்லை, ஒரு நேரம் வஸ்திரம் இல்லைன்னு கஷ்டப்படுகிறதா. எனக்கு அப்படி இருக்கப்படாது. எங்கேயும் நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னேன். ஆண்டோடைய இறக்கத்தில் எனக்கு மாம்சத்தில், அதுவும் ஆவிக்குரிய பிள்ளைகளாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தந்த ஒரு பிள்ளைக்கும் வஸ்திரம் குறையவும் இல்லை, சாப்பாடு குறையவும் இல்லை. ஆண்டவர் என் பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துட்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு விசுவாசம், என் பிள்ளைகள் ஒருபோதும் அன்னதானத்துக்கு கஷ்டப்பட மாட்டார்கள். என் பிள்ளைன யாரு? ஆமாம். அப்படி அன்னதானத்துக்கு கஷ்டப்பட்டா நான் ஊழியம் செய்த பிரயோஜனம் இல்லை. அந்த பிள்ளைகளை எடுத்து கொண்டு தோளில் வச்சு நான் எங்கே இருக்கிறேன்னு அந்த இடத்துல ஐஸ்வர்யம் ஆகிறது வரைக்கும் போஷிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க 27வது வசனம் சொல்லுது, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு. அந்த அந்த பாருங்க என்ன கிடைக்கும், அந்த 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 வேர்ட்ஸுக்கு உச்சரிப்பை பாருங்க, என்ன கிடைக்கும்னு தாகத்தோடு கேட்கிறான். தாகத்தோடு எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரேன்னு பாருங்க, என்ன கிடைக்கும். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்தில், அதாவது பரலோகத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையில் உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனம் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விசேஷமா நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். எப்படி இருக்கு? வைராக்கியம் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் டபுள் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் 100 பெற்றுக்கொள்வான், பரலோகத்தில் தேவ தூதனியை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம். வைராக்கியம் உள்ளவர்களுக்கு இந்த 2 கிடைக்கும், தேவனால் கூடும். வாசிப்போமா? 1 யோவான் 2வது அதிகாரம் 15-19. சீக்கிரமாக போயிடும். 1 யோவான் 2வது அதிகாரம் 15
19 வரை கடற்கடை வாசிங்க பார்ப்போம். உலகத்திலும் உள்ளவைகளிலும் இதுதான் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளுக்கும் சித்தத்தின்படி செய்யாத பிள்ளைகளுக்கு உள்ள வித்தியாசம். இவர்கள் உலகத்தில் எப்படி ஒரு ஆள் தலையை கொஞ்சம் புருட்ட போல விட்டுட்டா ஐயோ நல்லா இருக்குதே, ஒன்றும் வேண்டாம், ஒரு நடிகை கொப்புளுக்கிட்ட ஒரு 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 ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு, கொப்புளுக்கிட்ட ஒரு ஓட்டையை போட்டு விட்டுட்டா சூப்பராக இருக்கு, முதுகில் ஒரு கட்டளை வச்ச ஜம்பர் போட்டால் சூப்பராக இருக்கு, அதே மாதிரி ஒரு ஜன்னல் வச்ச ஜம்பர் போட்டால் சூப்பராக இருக்கு. இப்படி உலகத்தில் உள்ளவங்களுக்கு தலையையும் சரீரத்தையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்து அன்பு வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமே. இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு வைக்காதிருங்கள், தேவனுடைய சித்தம் என்ன என்பதை பார்த்து செய்யுங்கள். 15 வாசிச்சுக்கிறோம். இருங்கள், அன்பு கொண்டால் யாருக்கு அன்பு இல்லை? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? இனி 17 தானே? 17 வாசிங்க. எல்லாம் செத்து போயிடும், எல்லாம் ஒளிஞ்சு போயிடும், ஆடம்பரம் ஒளிஞ்சு போவோம், தலை அலங்காரம் ஒளிஞ்சு போவோம், ட்ரெஸ் அலங்காரம் ஒளிஞ்சு போயிடும், டான்ஸ் அலங்காரம், எல்லா அலங்காரம் ஒளிஞ்சு போவோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ யாருக்கெல்லாம் புரியுது? அப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்த வார்த்தையெல்லாம் இந்த 3 வசனத்துக்குள்ள அடக்கப்பட்டிருக்கு. இப்பிரபஞ்சத்தின் வேஷத்தை தரித்தவர்களாய் இந்த உலக மாயையான இந்த அலங்காரத்துக்குள்ளே அலங்கரியாமல் ஜீவனத்தின் பெருமையாகிய ஜாதி இல்லை, நான் இன்னாரு, நான் இப்படிப்பட்ட வேலை பார்க்குறேன், நான் இப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட பன்னேராக இருக்கிறேன் என்கிற ஜீவனத்தின் பெருமையை விட்டுட்டு பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போவதற்காக நிலைத்திருப்பான். ஆமென். தேவனால் கூடும். இது தேவனுடைய கிருபை, வல்லமை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆகியவற்றை விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம். இது கர்த்தர் தந்த ஈவு. ஆமே. எப்படி? அவருடைய கிருபை, வல்லமை, அவருடைய அபிஷேகம். ஆமே. இது ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா அதுக்காக காத்திருந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம். நான் பேசிட்டு வந்ததெல்லாம் எப்படி கூடும்? ஐஸ்வர்யத்தை வித்துட்டுவான்னு சொன்ன முடியுமா? தேவனால் கூடும். எப்படி கூடன்னா தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கிருபை, என்னது? தேவனால் கூடும். இது தேவனுடைய கிருபை, வல்லமை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆகியவற்றை விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கூடும். ஆமென். என்னெல்லாம்? கிருபை, வல்லமை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இவ்வளோத்தையும் விசுவாசிக்கிறதுனால், அந்த விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம். இது கர்த்தர் தந்த ஈவு. எபேசியர் 2வது அதிகாரம் 2வது சீக்கிரம் போயிடும். எபேசியர் 2வது அதிகாரம் 5:2-10 வரை. இந்த கர்த்தருடைய ஈவை பெற்றுக்கொள்ளக்கு தான் நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் வந்திருந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று, ஆண்டவருடைய கிருபையை பெற்று காத்திருக்கிறோம். காத்திருக்கிறவர்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் விடமாட்டார். வாசிங்க. எபேசியர் 2 தானே? 2:5-10 வரை. அக்கிரமங்களில் செத்து போனவங்களாக இருந்த நம்மை இயேசுவோடு கூட எழும்ப செய்தார். கிருபையினாலே. புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவனால் கூடும். கூடுமா கூடாதா? நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் உறங்காம, ஆண்டோடைய சமூகத்தில் தூங்காம, ஆண்டோடைய சமூகத்தை ஆண்டவர் இருக்கிற பலிபீடத்தில் இருக்கிற சிங்காசனத்தை அசட்டை பண்ணாம அவருடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு தாழ்மையோடு ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்தா நிச்சயமாக அவருடைய கிருபை கிடைக்கும். வெள்ளியினாலோ பொன்னினாலோ பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவை இரத்தத்தினால இந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய இரத்தம் தளிக்கப்படுவதற்கு காத்திருக்கணும்.
ஆமென். வாசி தொடர்ந்து 10 வரை முடிச்சிரு. இயேசுவுக்குள் தயவுனால அவருடைய கிருபையின் மகா மேன்மையினால் ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட எழுப்பி, அதாவது ஞானஸ்தானம், அவரோடு கூட மரணப்பட்டதுக்கு தண்ணியில் முங்கி அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்வார். கிருபையினாலே பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென் சொல்லலாமே.